அரசீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தொழிற்சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தினமும் நம்ம ஒவ்வொரு காலையிலையும் சொல்ற மாதிரி அரசியல் என்பது இப்போ தமிழ்நாட்டுல கேலி கூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா. இது நம்ம டெய்லி கேலி கூத்தா தான் போயிட்டு இருக்கு. அரசியல் என்பது கேலி கூத்தாக மாறிவிட்டது போயிட்டு இருக்கு அப்படின்னா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை தான் கஷ்டம். ஒரு 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 10 நாள் கொஞ்சம் இந்த டெல்டா பக்கம் வாங்கல, திருவாரூர் தஞ்சாவூர் பக்கம் இருபோகம் இருக்கும்ல, சம்பா குருவை இந்த சைட் போடுவாங்க தெரியுமா, அந்த பக்கம் கொஞ்சம் வாங்கல, வந்து பாருங்க, வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை கஷ்டம். நான் விவசாயத்தை விளையாட்டுத்துறையோடு ஒப்பில்லை. விவசாயம் என்பது வாழ்வியல். விவசாயம் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு. டெல்டா மக்களுக்கு, யாருக்கு, உங்களுக்கு சென்னையிலேயே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. கொஞ்சம் டெல்டா பக்கம் பாருங்க, அப்போதான் தெரியும். விவசாயத்தையும் விளையாட்டுத்துறையுமே ஒப்பிடுறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஒரு அடிப்படை புரிதலோட இருக்கீங்கன்னே புரியலையே. விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை கஷ்டம். அதாவது அதுக்கு ஒரு காரணம் வேற. ஒரு நாளைக்கு காலையில 5 மணிக்கே கிரவுண்டுக்கு வருவோம், 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. நீங்க கிரவுண்டுக்கு 5 மணிக்கு தான் வருவீங்க. அவங்க விடிய காலம் 3 மணிலேருந்து மைண்டை திங்க் பண்ணி இயற்கை உரங்களை கொட்டி இரவு பகல் வாராத இந்த நிலத்துக்காக உழைச்சி மழை அந்த நெல்மணிகளை சேதப்படுத்தும், விவசாய நிலங்களை சேதப்படுத்தும், புயல் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும். அவ்வளவு காசு போட்டு உங்களை மீது வெற்று தேர்தல் அறிக்கை கொடுக்கல. விவசாய கடனை இப்படி தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிறு குறுன்லாம் பிரிச்சு தள்ளுபடி செய்யல. அப்படியெல்லாம் ஏமாந்த விவசாயி மக்கள் எப்படி இது விவசாயமும் விளையாட்டுத்துறையும் கஷ்டமாகும்? ஒரு நாள் அண்ணன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ அர்ஜுனா விவசாயம் பண்ணிடுவாரா? ஒரு வருஷம் குத்தகை கொடுத்தா நிலத்தை அதை செஞ்சு காட்டிடுவாரா? ஒரு நெல்மணியை போட்டு எடுப்பதற்குள்ள அத்தனை சேதம் வரும். அத்தனை மன வலிகளுடன் இரவு பகல் வாராமல் உழைப்பவர்கள் விவசாயிகள். இதெல்லாம் யாரு கேட்கணும்னா ஓட்டு போட்ட விவசாயி. நாங்க ஏன் கேட்கணும்? நான் தமிழ்ச்சி ஏன் விவசாயிகள் இப்படி பேசுனுச்சுன்னு நாங்க ஏன் ஆதவ அர்ஜுனாவை தண்டனைகள் குறிக்கணும்? எதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கணும்? ஆதவ அர்ஜுனாக்கு தேவையில்லையே. ஓட்டு போட்டது நீங்க, ஓட்டு போட்ட மக்கள் தான் கேட்கணுமே தவிர நாம் தமிழ்ச்சி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. விவசாயிகளுக்காக நாங்கள் நின்னோம், விவசாயிகளுக்காக அத்தனை இது சொன்னோம், எவ்வளவோ எடுத்து சொன்னோம். கேட்காம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அரியணையில் ஏற்றியது நீங்கள். அப்படிங்கும்போது கேள்வி கேட்க வேண்டியது. இப்ப விவசாயிகள் போராடுகிறார்கள் எதுக்கு? நாகை மாவட்டத்துல விவசாயிகள் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக பேரணி நடத்துறார்கள். இதே அரசு கைது செய்கிறது. என்ன உங்க அரசை எதிர்த்து பேசல, நீங்க காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கிறத எதிர்த்து போராட்டம் பண்ணல, பேரணி நடத்தல. டெல்டா மக்களுக்குரிய தண்ணீர் வராது அந்த மேகதாது அணை கட்டினால் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேரணி நடத்துறாங்க. சம்பிரதாய ட்விட்டர் அரசியலும் சம்பிரதாய கடித அரசியலும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா எல்லாத்துக்கும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு இப்ப மேகதாது அணையை குறித்து நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு ஒரு சம்பிரதாய ட்விட்டர் அரசியல் செஞ்சு சம்பிரதாய கடித அரசியல் செய்யறது வாட் ப்ரோ? இதுதான் திமுகவும் பண்ணுச்சு, இதுதான் அதிமுகவும் பண்ணுச்சு. காவேரியில கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு மேகதாது அணை கட்டுவதில் அதை எதிர்க்க எந்த உரிமையும் கிடையாதுன்னு டி.கே. சிவகுமார் ஆணவ பேச்சு பேசுறாரு. அதுக்கு அடிக்கல் நாட்டிடுவாங்கன்னு விவசாயிகளும் டெல்டா மக்களுமான தஞ்சை திருவாரூர் மக்கள் பேரணி நடத்துறாங்க. நாகை மாவட்டத்துல நாகை மக்கள் விவசாயிகள், விவசாய சங்கத்தினர். இந்த மேகதாது அணை கட்டப்பட்டால் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற டெல்டா மக்களுக்கு தண்ணீர் வராது, விவசாயம் செய்ய முடியாது. ஏன் விவசாயம் செய்ய முடியாது? அதை எதிர்த்து பேரணி நடத்தும் போது சிறைக்கு ஆளாக்கப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இப்ப என்னன்னா, நீங்க இதை யார்கிட்ட கேட்கணும்? விசிலுக்கு வாக்களித்து ஆதரவளித்து முதலமைச்சர் ஆக்குறீங்களா திரு ஜோசப் விஜய், அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவருடைய அமைச்சர்ல ஒருவர் தான் விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மேகதாது அணை கட்டினால் அவர்களுக்கு என்ன? மேகதாது அணையிலிருந்து தண்ணி வரலன்னா அவங்களுக்கு என்ன? இதே விஜய் தான் சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கையில, ஒரு சொட்டு நீரை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த விட்டு கொடுத்துட்டீங்களா காவேரியில? அந்த அணை கட்டப்பட்டால் இங்க ஒரு சொட்டு நீருக்கு கூட கெஞ்சணுமே, தண்ணி வராதே, டெல்டாக்கு வராதே. இப்ப என்ன செய்வது? மேகதாது அணை கட்டாமல் தடுக்க உங்களால் ஏன் நேர்ல நின்று செய்தியாளர்களை சந்திச்சு பேச முடியல? எதிர்த்து ஏன் பேச முடியல? ஏன் பொழுதேக்கு ட்விட்டர் அரசியலையும் சம்பிரதாய கடித அரசியலையும் பண்றீங்க? எதுல நீங்க மாற்று? திமுகவும் அதேதான் செஞ்சு, அதிமுகவும் அதுதான் செஞ்சுச்சு. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. உங்க வாய்ப்பட தான் சொல்லப்பட்டது, நான் சொன்னேன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? இதெல்லாம் போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா அப்படின்னா வருது. அண்ணன் இசக்கி சுப்பையா அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்கால இணைந்தார்.
கிட்டத்தட்ட அவர் வந்து வாக்கு வாங்கி போனாரு தாவேக்காக. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, இத்தனை ரெட்டையில ஓட்டை வாங்கியிருக்கீங்களே, ரெட்டையில சின்னம் கேட்டு ஓட்டு வாங்கிட்டு இப்போ மக்களை ஏமாத்திட்டு தாவேக்காக்க போயிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு செய்தியாளர் ஊடகம் கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு, நான் இரட்டை இலையில் ஓட்டு கேட்டு போல, எனக்கு ஓட்டு கேட்டு போல, என் நல்லவர்களுக்காக ஓட்டு கேட்டு போனேன். அப்படி நான் நல்லவர்களுக்காக ஓட்டு கேட்டு போனதுனால நான் தாவேக்கால இருந்தானே, அதிமுகல இருந்தானே, நான் ரெட்டலைகளா ஓட்டு கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். கொஞ்சம் எடிட்டர் அந்த வீடியோவை கொஞ்சம் போட்டுருப்பா. உங்களுடைய வாக்கு உங்க வாக்கு எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. சும்மா சொன்னேன், நல்லா காது கேட்கு. மாசம் மாசம் எவ்வளவு தந்துருக்காங்க, எப்படி கை காட்டுங்க பாப்போம். நம்ம சின்ன நம்ம தரப்போனா நன்றி. பாத்தீங்களா காணொலியை பாத்தீங்களா? ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டுவிட்டு அங்க வந்து சொல்றாரு தாவேக்கால. என்ன சொல்றாரு? நான் ரெட்டலையில ஓட்டு கேட்கல, எனக்கு ஓட்டு கேட்கல, நல்லவர்கள் எங்க இருந்தாங்களோ அவங்க ஓட்டு கேட்டுங்கிறாரு. இது எப்படி இருக்கு? இப்போ வந்து நல்லவர்கள் அப்படியே தாவேக்காக போயிட்டாங்களா? தாவேக்கால வாஷிங் மிஷின் இருக்கு போல, அங்கெல்லாம் சுத்தம் செய்து அப்படியே தாவேக்கால இருக்காங்க. இவர் உடனே விலகி அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு தூய சக்தியா இருந்து நல்லது செய்ய போறாரு. இதுக்கு பேர் தூய சக்தி. இவங்கெல்லாம் தீய சக்தி. தீய சக்தியில இருந்தா எல்லாம் வாங்குவார். எது? கூட்டணி. காங்கிரஸ் கூட்டணி, விசிகா கூட்டணி. கூட்டணி இல்லை, அது இப்படி இப்படி வராதுச்சு, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம வலியுறுத்தணும், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது நீங்களும் கண்கூட பார்த்தீங்க. அத்தனை கொலை, 4 இரட்டை கொலை, பாலியல் குற்றங்கள், குண்டு வெடிப்பு, பெட்ரோல் குண்டு வெடிப்பு, இது போன்றெல்லாம் செய்யக்கூடிய ஆட்சி தாவேக்காவிலும் நடந்துகிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொன்னோம். அந்த 10 வயது சிறுமி கோவையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா. மனமெல்லாம் வலிக்குது. அதை பத்தி பேசவே மனம் வரல. இதுக்குதான் வாக்கு அளித்தார்களா, இதுக்குதான் உங்களை ஜெயிக்க வச்சாங்களான்னு தெரியல. இதுல திமுக இருந்த போதும் இதே பாலியல் குற்றங்கள், இதே சிறுமி பாலியல் வன்கொடுமை. அதிமுக இருந்த போதும் இதே, திமுக இருந்த போதும் இதே, இப்ப தாவேகா இருந்த போதும் இது. எதுல ஆட்சியில் மாற்றம் இல்லை, ஆட்சி முறையில் மாற்றம் இல்லை. ஆட்சியாளர்களை மட்டும்தான் நீங்க மாத்துறீங்களா வந்து, ஆட்சி முறையும் அடிப்படையுமே நீங்க இன்னும் மாத்தலை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்படிதான் இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு முன்பே தேர்தல் அறிக்கையில சொன்னபடியே முதலமைச்சர் ஆன போது 3வது கையெழுத்தா போட்டாரு. ராணி வேலு நாச்சியார் படை என்ற படையை சிங்கப்பெண் அதிரடி படை என்ற பெயர்ல சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கினார். அந்த திட்டம் செயல்படுகிறதா அப்படின்னா செயல்படுகிறதான்னு தெரியல. ஆனா அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு துவக்க விழா நடைபெற இருந்தது. அந்த துவக்க விழா 2 வாட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கு. முதல் வாட்டி ரத்து செய்யப்படுது சிங்கப்பெண் அதிரடி படை. இது முதல்வராக பொறுப்பேற்று 3வது கையெழுத்தாக, முதன்மை கையெழுத்தாக போடப்பட்ட ஒரு கையெழுத்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இதை 2 வாட்டி தடை செய்வதற்கு ஏன் காரணம்? 2 வாட்டி ஏன் இந்த விழா தடுக்கப்படுகிறது? வாட்டி டெல்லிக்கு பயணம், பிரதமரை பார்க்க சென்றதுனால, பிரதமர் கூட்டாரான்னு தெரியல, இவர் போயிட்டாரு. பிரதமரை பார்க்க போனதுனால அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழா தடைப்பட்டது. 2வது முறை டெல்லியிலேருந்து வந்து அடுத்த நாள் நடக்க வேண்டியதும் தடைப்படுது. அதற்கு அரசு தரப்பிலிருந்து ஏதாச்சும் அறிக்கை வந்ததா? கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். அந்த சிஎம்ஓ அஃபீஷியல்னு ஒரு பேஜ் இருக்கும்ல, அதுல வந்து இந்த ஸ்டைலிஷ் மேன் அப்படிங்கிற அந்த அவருடைய போட்டோஸ் மட்டும் பார்க்க கூடாது, அறிக்கையெல்லாம் வருதுல, அதையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு அறிக்கை கூட வரல. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது தமிழ்நாட்டில் எவ்வளவு முக்கியமானது. அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான தேர்தல் அறிக்கையில் கொடுத்த முக்கிய வாக்குறுதி, நிறைவேற்ற வேண்டிய முக்கிய வாக்குறுதி. ஏன்னா முதல் 3வது கையெழுத்து அது முதலமைச்சராகி. அப்படி இருக்க வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டத்தை ஒதுக்கி வைப்பது ஏன்? சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது உங்களுக்கும் தெரியும். பெண்கள் பாதுகாப்பு என்பது நீங்க முக்கியமா வச்சு பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பு இப்ப எங்க? அந்த திட்டம் எப்போதுதான் துவக்க விழா நடக்கும்? எப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? உங்களது ஆட்சி இல்ல திமுக போல இழுத்தடிப்பீங்களா, அதிமுக போல இழுத்தடிப்பீங்களானே தெரியல. இப்படி சொல்றேன், ஆட்சி முறையில மாற்றமா அப்படின்னா, அடிப்படையில மாற்றமா அப்படின்னா இல்லை. ஆட்சியாளரை மட்டும்தான் மாத்திருக்கீங்க. அப்படியே ஒரு பதிவு ஜெராக்ஸ் அப்படியே இங்க இருக்கு. அந்த ஜெராக்ஸை மாற்றவும் இல்லை. அந்த ஜெராக்ஸ் இன்னும் 50 வருஷம் எப்படி திராவிட ஆட்சி இருந்ததோ, 60 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கோ, அதே போலதான் இந்த புதுசுன்னு சொல்றீங்களே, சித்தாந்தத்துல இல்லை, கொள்கையில இல்லை, புதிய கட்சி, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அப்படியே இந்த ஜெராக்ஸை வச்சுக்கோங்க. மக்கள் நல்லா இருக்கட்டும். நீங்க தானே விவசாயிகள் தானே ஓட்டு போட்டீங்க. இன்று அண்ணன் மரியா வில்சன் அவர்கள் சொல்றாரு, அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வில்சன் அவர்கள் சொல்றாரு, பரிசீலனை பண்றோம்,
தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி மொத்தமாக தள்ளுபடி செய்ய, அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு நாம் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்பிஐயோடைய கட்டுப்பாட்டுனால இது இப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. பாராட்டுக்கள். நீங்க பரிசீலனைங்க, எத்தனை நாள் பரிசீலனிக்கிறீங்க, எத்தனை வருடங்கள் பரிசீலனிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் இது கடமைக்கான பரிசீலனையா இருக்குமான்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும், அறச்சீற்றம் எதுக்கானது அப்படிங்கிறத சொல்லணும். அறச்சீற்றம் ஏன் காணொலி போட ஆரம்பிச்சதுலேருந்து விஜய் அவர்களையே விமர்சிக்குது, விஜய் அவர்களே கேள்வி கேட்குது. இந்த இடத்துல திமுக ஆட்சியில இருந்தா திமுகவை கேள்வி கேட்கும், அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக கேள்வி கேட்கும். இப்பதான் திமுக ஆட்சியில இருக்கப்பனா தாவேக்கா தவறு பண்ணா அந்த இடத்துல தாவேக்காவை கேள்வி கேட்போம், திமுகவை ஆட்சியில இருக்கும்போது ஃபுல்லா கேள்வி கேட்போம். இப்ப தாவேக்கா ஆட்சியில இருக்கு, அப்படி இருக்கும்போது தாவேக்காவை கேள்வி கேட்போம். முழுமையா கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு விஜய் அவர்கிட்ட இருக்கு. ஆனா திமுகவை எதுக்காக கேள்வி கேட்க மாட்டோம், திமுகவை எதுக்க மாட்டோம், திமுகவை தவறு நடக்கும்போது கேள்வி கேட்போம், அதிமுகவை தவறு நடக்கும்போது கேள்வி கேட்போம். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் எந்த தவறு செய்தாலும் கேள்வி கேட்போம். ஏனால் எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்படும். இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அறச்சீற்றம் அதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அநீதிகளுக்கு எதிராக இந்த குரல் ஒலிக்கும். எந்த மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை கொலை மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை பயமுறுத்த பார்த்தாலும், கமெண்ட்ல வந்து அத்தனை மிரட்டல்கள் விட்டாலும் இந்த குரல் நாம் தமிழர் கட்சியில் ஒலிக்கும். இந்த குரல் தொடர்ந்து பயணிக்கும். நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகவும் விலகாது, நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக்கவும் முடியாது, என்னுடைய குரலையும் நிறுத்தவும் முடியாது. இது தொடர்ந்து பயணிக்கும். ஏன்னா நான் இருக்கக்கூடிய கட்சி செந்தமிழன் சீமானின் படை, இராணுவ கட்டமைப்பு கொண்ட படை, எம் தலைவன் மேதகு பிரபாகரனை படித்த படை, புரட்சியாளர்களை ஏந்திய படை, எம் முன்னவர்களெல்லாம் பெரியார்கள் என்று வைத்திருக்கிற படை. இந்த படையை விட்டு இறுதியாக விலகலாம் முடியாது. அதனால இந்த கொலை மிரட்டல் விடுறது, தாவேக்காவை பேசக்கூடாதுன்னு காது வலிக்க பேசுறது, கமெண்ட்ல வந்து கதறுகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வேணா அமைதியாக இருங்க. முதலமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வியை சரியாக அறச்சீற்றத்தின் மூலியமாக கேட்போம். நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியான்னு என்ன கேட்கும். ஒருவேளை என்னை கேட்கக்கூடாது, என்னை தாவேக்காவை பற்றி நீ பேசாதன்னு சொல்ல வேண்டிய உரிமை எம்முயிர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் சொல்லுவாரு, அவர் கவனிக்கிறாரு, அவர் காணொலி பார்ப்பாரு, அவர் எதா முடிவு வேணாலும் எடுப்பார். அதற்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் ஒருவனுக்கே. அது எம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரனுக்கும் அவருடைய தம்பியான செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான். அதனால கொஞ்சம் காது வலிக்க கதறாம அங்கிட்டு போயிட்டு கொலை மிரட்டல் விடுங்க. நன்றி.